மகனே, மகளே, இன்று உன்னிடம் நான் பேசுகிறேன். மகனே, மகளே, இன்று உன் உடல் சோர்ந்து கிடப்பதைக் காண்கிறேன். உன் சிறிய நெஞ்சை சளி திணறச் செய்கிறது. உன் தொண்டை எரிச்சலாகி இருமல் வருகிறது. நீ சற்று ஓய்வாக இருக்க விரும்புகிறாய். உன் கன்னங்களில் காய்ச்சலின் சூடு கூடியிருக்கிறது. உன் குரல் மெலிதாக மாறியிருக்கிறது. ஆனால் இவற்றையெல்லாம் நான் பார்க்கிறேன், நான் அறிகிறேன். அதிலும் முக்கியமாய் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மூச்சு சற்று கனமாக உள்ளதை நான் அறிவேன். உன் மார்பில் சளி அடைத்திருப்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ படுக்கையில் திரும்பும்போது உன் உடல் அம்மா என்று அழைக்கும் அந்த துயரத்தை நான் உணர்கிறேன். ஆனால் மகனே, மகளே, நீ ஒருபோதும் கவலைப்படாதே. உன் உடல் பலவீனமாக இருந்தாலும் என் வல்லமை உனக்காக வலிமையாக நிற்கிறது. உன் உடலை நான் பார்க்கிறேன். உன் மனதையும் பார்க்கிறேன். இருமல் மட்டுமில்லை, சளி மட்டுமில்லை, அவற்றோடு சேர்ந்து உன் சிறிய இதயம் நான் எப்போ நல்லாக போவேன் என்று சிந்திக்கிறது. உன் கண்களில் அந்த கேள்வியை பார்க்கிறேன். நீ அமைதியாக படுத்திருக்கும் போது உன் உள்ளம் நான் கேட்காத வார்த்தைகளை மெதுவாக எனக்கு சொல்லுகிறது. இயேசுவே, எனக்கு நலம் தர முடியுமா? நான் மீண்டும் விளையாடணும், பள்ளிக்கு போகணும், எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அந்த சின்ன சின்ன குரல்களையும் கேட்கிறேன். அவை உன் உதடுகளில் இல்லாமல் உன் உள்ளத்தில் பேசினாலும் எனக்கு அவை தெளிவாக ஒலிக்கின்றன. மகனே, மகளே, உன் ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் கண்காணிக்கிறேன். உன் அருகே வருகின்ற என் கால்கள் இப்பொழுது உன் படுக்கையின் அருகே என் கால் சத்தமில்லாமல் வந்து நிற்கிறேன். உன் மேல் பாயும் என் நிழல் உன் அறையின் ஒளியை போன்ற அமைதியை தருகிறது. நான் என் கையை நீட்டி உன் நெஞ்சின் மீது மெதுவாக வைக்கிறேன். அந்த தொடுதலில் நீ உடனே ஒரு சிரிப்பு போல இனிமையான அமைதியை உணர்கிறாய். உன் நெஞ்சை அழுத்தும் சளி இருளில் இருந்த ஒரு பழுக்கு போல அந்த கைகளின் வெப்பத்தால் கரையத் தொடங்குகிறது. உன் உடல் எனது தொடுதலால் சிறிது சளைத்த போல் தளர்கிறது. நான் சொல்கிறேன், நீ குணமடைவாய். மகனே, மகளே, இப்போதே நான் உன்னிடம் சொல்கிறேன், என் நாமத்தில் உன் உடலுக்கு குணம் வரட்டும். உன் நெஞ்சில் இருக்கும் சளி கட்டுண்டிருக்க முடியாது. அது என் முன்னிலையில் பனி உருகுவது போல மெதுவாக கரைந்து விடுகிறது. உன் இருமல் குறைகிறது. உன் தொண்டை சுத்தமாகிறது. உன் சுவாசம் நிம்மதியாகிறது. நீ படுத்திருக்கும் போது உன் உடல் உள்ளே குணமடையும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் செய்கிறேன். உன் நுரையீரல்கள் திறக்கப்படுகின்றன. உன் ஒவ்வொரு மூச்சும் சீராகிறது. உன் எரிச்சல் குறைகிறது. நீ இனிமேல் சோர்வாக இல்லை. உன் தசைகள் வலிமை பெறுகின்றன. உன் உடல் உள்ளிருந்து அமைதியாகிறது. அம்மா, அப்பாவின் கவலை நான் பார்த்திருக்கிறேன். உன் அம்மா உன் நெற்றியில் தண்ணீர் வைத்தார். உன் அப்பா இரவு நேரத்தில் ஓய்வில்லாமல் உன் பக்கத்தில் அமர்ந்தார். அவர்கள் கண்களில் வலி, அவர்களின் உள்ளத்தில் பயம். எப்போது நலம் வரும் என்ற கவலை. அந்த கவலைகளையும் நான் பார்த்தேன். அவர்களுக்கு நான் சொல்லும், கவலைப்படாதீர்கள், இந்த குழந்தையை நான் குணமாக்குகிறேன். அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கட்டும். என் கைகளில் இந்த குழந்தை பாதுகாப்பாயிருக்கிறது. மகனே, மகளே, நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட உன் உடல் உள்ளே நான் வேலை செய்கிறேன். உன் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் என் சுக வல்லமை ஆராய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் உனக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீ பலவீனமாக இல்லை. நீ உடைந்து விடவில்லை. உனக்கு நலம் வருவது உண்மை. உன் நெஞ்சில் எடையாக இருந்த சளி இப்பொழுது மெதுவாக கரைகிறது. உன் இருமல் தணிகிறது. உன் மூச்சு வழியாக வெளியேறும் காற்று இனி சுத்தமாகிறது. உன் உடல் ஒவ்வொரு பகுதியும் என் வல்லமை. உன் சுவாசம், உன் தொண்டை, உன் நுரையீரல், உன் நெஞ்சுக்குள் இருக்கும் ஒவ்வொரு நுண் நரம்பும் எல்லாம் நான் உருவாக்கியது. எல்லாம் என் கைகளிலிருந்து வந்தவை. அவற்றை திருத்தவும் பூர்த்தி செய்யவும் எனக்கு நேரம் பிடிக்காது. உன் உடல் எப்படி சீராக வேண்டும், எப்படி சக்தி வர வேண்டும், எப்படி சளி ஒழிய வேண்டும், எப்படி இருமல் நிற்க வேண்டும் எனக்கு தெரியும். இரவு நேரம் நான் உன்னோடு இருக்கிறேன். இரவு அமைதியாகி இருக்கிறது. வெளியில் காற்றோசை மெதுவானது.
அம்மா படுக்கையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அப்பா விளக்கை மங்க வைத்து இருக்கிறார். நீ படுத்தபடி உன் பார்வையை மேலே உயர்த்தி இயேசுவே என்று சொல்லுகிறாய். மகனே, மகளே, அந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும் முன்பே அதை நான் கேட்கிறேன். நான் உன் படுக்கையின் பக்கத்தில் நின்றிருக்கிறேன். உன் தலையை தொடுகிறேன். உன் நெற்றியை தொடுகிறேன். இன்றிரவு நீ நிம்மதியாக தூங்குவாய். இப்பொழுது உன் உடலுக்கு நான் ஒரு ஆழ்ந்த அமைதியை தருகிறேன். உன் கண்கள் மெதுவாக மூடப்படுகின்றன. உன் இதயம் இலகுவாகிறது. உன் மூச்சு சரியாகிறது. நீ தூங்கும்போது உன் உடல் உள்ளே நான் குணமாக்கலை நிறைவேற்றுகிறேன். இந்த இரவு உனக்கு சுக இரவு. நாளை காலை நீ எழும்போது, நாளை நீ விழிக்கும்போது உன் உடல் மிகவும் இலேசாக இருக்கும். உன் நெஞ்சின் கஷ்டமான சுவாசம் சீரானதாகும். உன் இருமல் 80% குறைந்திருக்கும். சளி நீங்கள் உணராதபடி குறைந்திருக்கும். உன் முகத்தில் ஒளியும் புத்துணர்ச்சியும் இருக்கும். நீ சின்ன சிரிப்புடன் இயேசுவே நன்றி என்று சொல்வாய். நான் தரும் முழுமையான குணம் இப்பொழுது அல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும் நான் உன்னை குணமாக்குவேன். இருமலுக்கும், சளிக்கும், காய்ச்சலுக்கும், மூக்கடைப்பிற்கும், பலவீனத்திற்கும், சோர்விற்கும் நான் முற்றிலுமாக முடிவு தருகிறேன். உன் உடல் சுத்தம் பெறும். உன் பலம் திரும்பும். உன் மனம் மகிழும். நீ மீண்டும் விளையாடுவாய் மகனே, மகளே. சில நாட்களில் நீ மீண்டும் வெளியில் ஓடி விளையாடுவாய். உன் நண்பர்கள் உன்னை பார்த்து மகிழ்வார்கள். நீ சிரித்துக்கொண்டே விளையாடுவாய். நீ ஓடுவாய். நீ நடப்பாய். நீ குதிப்பாய். உன் உடலில் குறைபாடு இல்லாத வலிமை இருக்கும். நான் உன்னை பாதுகாக்கிறேன். இனிமேல் எந்த வைரஸும், எந்த சளியும், எந்த உடல் சோர்வும் உன்னை எளிதில் நெருங்க முடியாது. ஏனெனில் என் கைகள் எப்போதும் உன் மேல் இருக்கும். நான் உன்னை சூழ்ந்து பாதுகாக்கிறேன். நான் உன்னை கண்காணிக்கிறேன். நான் உன் உடலை எந்த தீமையிலும் அனுமதிக்க மாட்டேன். நிறைவு என் வாக்கு உனக்கானது மகனே, மகளே. உன் வாழ்க்கையில் நான் சொல்லும் இந்த வார்த்தை எப்போதும் உண்மையாக இருக்கும். நான் உன்னை குணமாக்குகிறவன். நீ என் குழந்தை. நான் உன்னை விடமாட்டேன். நான் உன்னை நோயில் உழல விட மாட்டேன். என் கைகள் உன் மேல் இருக்கிறது. என் ஆசீர்வாதம் உன் உடலில் ஓடுகிறது. என் சுக சக்தி உன்னை நிரப்புகிறது. இப்போது நீ குணமடைந்தாய். நாளை நீ இன்னும் நல்லபடியாக இருப்பாய். இனி வருகின்ற எல்லா நாட்களும் எப்போதும் முழுமையாக நலமமுடன் மகிழ்ச்சி அடைவாய். எனக்கு நன்றி சொல்வாய். மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, துணிவோடு இரு.